ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான். அதாவது பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தா உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் 12th. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது 12th அக்கௌண்டன்சியோட லாஸ்ட்டாக நடந்த பப்ளிக் எக்ஸாம் தான் ஜூன் 2023 நடந்த சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுலேருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறையா நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. சரியா? அதாவது ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20/20 நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மேக்ஸிமம் நமக்கு புக் பேக்லேருந்து தான் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்கின் சைட்லேருந்து நமக்கு கேட்கலாம். சரியா? அதனால் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டம் எடுக்கணும். அதான் நம்ம சேனலோட ஆசை. சரியா? எப்படியாவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் யாராவது சென்டம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். 21 வேர்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பாருங்கள். இதில் எத்தனை ஒன் வேர்ட்ஸுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் வந்து தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஏன்னா ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மார்க்கை நம்ம விட்டுட்டாலும் நமக்கு வந்து சென்டம் வந்து போயிடும். சரியா? அப்போ சென்டம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 1 மார்க்குக்கு நீங்கள் அதிகமாக என்ன பண்ணணும்னு பார்த்தா முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஒன் வேர்ட்ஸ்லையும் இருக்குது. சரியா? இது எப்போ வந்து தெரியும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்து எப்போ வந்து நமக்கு அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான கொஸ்டின்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனால் அந்த பழக்கம் வந்து நிறையா பசங்களுக்கு இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடுச்சு. அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கிறாங்க, ஆனால் பழைய கொஸ்டின்ஸை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து தமிழ் எக்ஸாமும் இங்கிலீஷ் எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து எதுவுமே கேட்கல. அதனால் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க பசங்க. என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதிக்க மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் பழைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது. சரியா? அதனால் கண்டிப்பாக அதாவது கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அதனால் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கூட இப்படி கூட கேட்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 30வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி அக்கௌண்டன்சியில் 30வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க 2 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண லாப விகிதம் என்றால் என்ன? ரொம்ப ஈஸியாக சிம்பிளான கொஸ்டினே கொடுத்துருக்காங்க. சாதாரண லாப விகிதம், வாட் இஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 40வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மார்க்கில் கம்பல்சரி. அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 மார்க் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. அனிதா என்பவர் ரூபாய் 10 மதிப்புள்ள 500 நேர்மை பங்குகளை வைத்துள்ளார். அவர் விண்ணப்பத்தின் மீது ரூபாய் 3 ஒதுக்கீட்டின் மீது 5 செலுத்தியுள்ளார். ஆனால் முதலாம் மற்றும் இறுதி அழைப்பு தொகையான 2 செலுத்தவில்லை. அழைப்பு தொகையை செலுத்த தவறினால் இயக்குநர்கள் அப்பங்கினை உறுப்பிழப்பு செய்தனர். உறுப்பிழப்பிற்கான குறிப்பேட்டு பதிவினை தரவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் 5 மார்க் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்போயுமே அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுனீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பானது. ஏன்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சி சம்ஸ் வந்து 7 சம் நம்ம போடணும். 7 சம்மே நம்ம என்ன பண்ணுறோம், டைம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா டைம் போகிறதே நமக்கு தெரியாது. இதில் ஒரு முக்கியமான ஒரு தியரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தியாக விகிதத்துக்கும் ஆதாய விகிதத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? இதெல்லாம் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா ஈஸியான கொஸ்டின், அதெல்லாம் ஈஸியாக என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோத்ரூ பண்ணி எழுதிடலாம். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க்கில் மேக்ஸிமம் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.